ஹார்ட்ஸ் ஆஃப் தமிழ் மக்களில் நிறைய ஆண்டர்பிரினர்ஸ் நம்ம பார்த்துட்ருக்கோம். முக்கியமாக ஃபவுண்டர்ஸ், சிஇஓஸ் அண்ட் பெரிய பெரிய மாற்றங்களை சின்ன சின்ன லெவல்லேருந்து கொண்டு வந்து இன்றைக்கி அவங்களுடைய ஒரு பிராண்ட் சாம்ராஜ்யமாக மாறிட்டு இருக்கிறது நம்ம பார்த்துட்ருக்கோம். உங்களுடைய பிராண்டும் நீங்களும் ஒரு சூப்பரான தரமான கண்டென்ட்டாக மாற்றணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா ஹார்ட்ஸ் ஆஃப் தமிழ் மக்கள் இஸ் ரைட் சாய்ஸ். நம்மளோட கோ-ப்ரெசென்டர்ஸ் பார்த்தீங்கன்னா ஜாப்ஸ் டிவி இந்தியா, பிராண்ட் ப்ளூம்ஸ், இட்ஸ் டிஜிட்டல் மார்க்கெட்டிங் கம்பெனி. நான் அதை ஓன் பண்ணிகிட்ருக்கேன். சிறிய லெவலில் ஸ்டார்ட் அப்ஸ்க்கெல்லாம் ரொம்ப ஹெல்ப் பண்ணிகிட்ருக்கோம். அதை தாண்டி டிரான், கொற்றவை அண்ட் பிளேவோ. டிரான் பார்த்தீங்கன்னா சூப்பரான robotic vacuum cleaners எல்லாம் கொடுத்துருக்காங்க. லிங்க் கொடுத்துருக்கோம், செக் அவுட் பண்ணி பாருங்க. கொற்றவை வந்து விமன் ஓன்ட் பிராண்ட். பீடி தொழிலாளர்களை இன்னைக்கு பார்த்தீங்கன்னா ஒரு விமன் ஆண்டர்பிரினராகவும் மாற்றி கைவினை பொருட்கள்லாம் செஞ்சு வச்சு முக்கியமாக தேங்காய் சிரட்டெல்லாம் வச்சு ரொம்ப சூப்பராக பண்ணிட்டு இருக்காங்க. லிங்க் அட்டாச் பண்ணியிருக்கேன், அதையும் நீங்கள் செக் அவுட் பண்ணி பாருங்க. பிளீவோ வந்து கம்ப்ளீட்டாக ஒரு அவுட்டோர் அட்வர்டைசிங் உங்களுக்கு தேவைப்படுது அப்படின்னா நான் லிங்க் கொடுத்துருக்கேன், நீங்கள் செக் அவுட் பண்ணி பாருங்க. இது உயிரோட்டமுள்ள நேர்காணல். இன்னைக்கு நம்ம கூட யார் இருக்காங்க அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா அனு மேம். ஸோ அனு பிரீதா அப்படிங்கிறவங்க தான் நம்ம கூட இருக்காங்க. இவங்களை பற்றி சொல்லணும்னா ஒன்று இல்லை ரெண்டு இல்லைங்க, கிட்டத்தட்ட 3500 CPRs கொடுத்துருக்காங்க. அவங்கள தான் இன்னைக்கு நம்ம வெல்கம் பண்ண போகிறோம். மேம் வணக்கம், எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கு. தேங்க்யூ ஸோ மச் மேம், வந்ததுக்கு நன்றி. நீங்கள் வந்து எவ்வளோ பர்ஃபெக்ட் அப்படிங்கிறத நீங்கள் அந்த அரைவான டைமில் நான் பார்த்தேன். நான் நிஜமாவே இன்னைக்கு கொஞ்சம் லேட்டு தான். இவங்க ஆன் டைம் இல்லை பிஃபோர் டைம்னு சொல்லலாம், அந்த மாதிரி நீங்கள் வந்திருந்தீங்க. ஸோ உங்களோட துறைக்கு அது வந்து ரொம்ப முக்கியம் அப்படின்னு. 15 வருஷம் ஆஃப் கேட்ஸி பிராண்ட் எப்படி கொண்டு வந்தீங்க மேம்? ஓகே, எல்லாருக்கும் வணக்கம். என்னோடய பேர் அனு. பேசிக்காக நான் பார்த்தீங்கன்னா நான் ஒரு நர்ஸ். ஸோ நர்சிங் முடிச்சதுக்கப்புறமா அப்படியே வந்து போயிட்டே இருந்தது வாழ்க்கை. ஸோ இயற்கையின் படைப்பில் வந்து மனித வாழ்க்கைன்றது வந்து ஒரு அற்புதமான ஒரு ஜேர்னி. ஸோ இந்த ஜேர்னியில் பார்த்திங்கன்னா ஒரு 3 கட்டத்தை வந்து பருவக்கட்டத்தை வந்து தாண்டி தான் மனிதன் வந்து இருக்காங்க. ஸோ ஒன்று வந்து பார்த்திங்கன்னா சைல்ட்ஹுட், அதை வந்து குழந்தை பருவம் சொல்லுவோம். அடுத்தது வந்து இளமை பருவம், அடுத்தது முதுமை பருவம். ஸோ குழந்தை பருவத்தில் பார்த்திங்கன்னா எல்லாரோட கான்சன்ட்ரேஷன், ஃபேமிலி மெம்பர்ஸ் ஒரு வீட்டில் ஒரு குழந்தை பிறக்குதுன்னா எந்த மாதிரி இருப்பாங்க. ஸோ அவங்களோட ஃபேமிலி எல்லாருமே வந்து நல்லபடியாக அவங்கள குழந்தைய வந்து நல்லா டேக் கேர் பண்ணி ஒரு ஹாப்பியாக அவங்களுக்கு உண்டான எல்லா கேருமே வந்து ஃபுல் சப்போர்ட் வந்து அவங்களுக்கு கொடுப்பாங்க. அது வந்து குழந்தை பருவத்தில். அடுத்தது வந்து கொஞ்சம் காலகட்டத்துக்கு அப்புறமா இளமை பருவத்துக்கு வருவாங்க எல்லாருமே. ஸோ இளமை பருவத்தில் என்ன நடக்கும்? ஸோ அவங்க வந்து வாழ்க்கையை நோக்கி ஓடுவாங்க. ஸோ பணம் சம்பாதிக்கணும், ஃபேமிலியை பார்த்துக்கணும், அப்பா அம்மாவை பெரியவங்களை பார்த்துக்கணும், குழந்தைங்களை பார்த்துக்கணுன்ற மாதிரி அவங்க வாழ்க்கை ஃபுல்லாகவே அந்த ஓட்டத்திலே இருப்பாங்க ஃபுல்லாகவே வந்து எல்லாருமே. கரெக்டுங்களா? ஸோ ஃபேமிலி சிச்சுவேஷனுக்கு ஏற்ற மாதிரி அவங்க ஒருத்தரை வந்து இது பண்ணிப்பாங்க. ஸோ அடுத்த கட்டத்தில் பார்த்திங்கன்னா நம்மளோட முதுமை பருவம். முதுமை பருவம்ன்றது வந்து இந்த வாழ்க்கையெல்லாம் இந்த ஓடி ஆடி அவங்க வந்துட்டு கடைசி நேரத்தில் வந்து அட்லீஸ்ட் கொஞ்சம் ரெஸ்ட் எடுக்க வேண்டிய பருவம் வந்து முதுமை பருவம். ஸோ இந்த முதுமை பருவத்தில் வந்து இப்போ இருக்க காலகட்டத்தில் வந்து எல்லாரும் அவங்க வாழ்க்கை நடைமுறைக்கு அவங்க அதை நோக்கி ஓடுறாங்க. ஸோ அவங்கள முதுமை பருவத்தை வந்து ஒரு வேல்யூடாக, ஒரு ரெஸ்பெக்ட்ஃபுல்லாக, ஒரு டிக்னிஃபைடாக வந்துட்டு அவங்களோட ஒரு சப்போர்ட்டிவாக வந்து எப்படி வந்து குழந்தைங்களை பார்த்துட்டு இருந்தீங்களோ அதே மாதிரி பெரியவங்க. ஸோ அதான் நான் எப்போவுமே சொல்வேன், கிட்ஸ் ஆர் ஈக்குவல் டு எல்டர்ஸ், எல்டர்ஸ் ஆர் ஈக்குவல் டு கிட்ஸ், வைஸ் வர்ஸா. ஸோ எல்டர்ஸ் எஸ்பெஷலி பார்த்தீங்கன்னா குழந்தைங்க மாதிரி தான். ஸோ அவங்கள நீங்கள் குழந்தைங்களை எப்படி அந்த பருவத்தில் பார்த்துக்கிட்டீங்களோ அதே மாதிரி தான் இந்த பெரியவங்களையும் நீங்கள் வந்து முதுமை பருவத்துலையும் பார்த்துக்கணும். ஸோ இதுக்காக தான் நான் வந்து கேர்ஸின்ற ஒரு பிராண்ட் நாங்கள் ஸ்டார்ட் பண்ணோம். ஸோ கேர்ஸி எப்படி ஸ்டார்ட் ஆச்சுன்னு பார்த்தீங்கன்னா அது ஒரு 2 இன்ஸ்டன்ட் இருக்குது. ஒன்று வந்து பார்த்திங்கன்னா என்னோடய கிராண்ட் பேரண்ட்ஸ், என்னோடய தாத்தா பாட்டிக்கு வந்து அவங்க கொஞ்சம் உடம்பு சரியாமல் இருந்தாங்க வீட்டில். ஸோ ரொம்ப ஒரு காலகட்டத்தில் வந்து அவங்களால எதுவுமே முடியாது. ஸோ எல்லாம் பெட்டில் தான் அவங்களுக்கு எல்லாமே வந்து பண்ணிகிட்டு இருக்க மாதிரி ஒரு சுச்சுவேஷன் ஆச்சு. ஸோ அந்த டைமில் வந்து எங்களோட ஃபேமிலி சுச்சுவேஷனும் லைக் நிறைய நாங்கள் வேலைக்கு போக வேண்டிய சுச்சுவேஷன் இருந்தது. அவங்கள பார்த்துக்க முடியாத ஒரு காலகட்டத்தில் எல்லாருமே இருந்தோம். ஸோ அந்த டைமில் வந்துட்டு ஓகே நம்ம வந்து ஒரு நர்ஸ் வச்சு நம்ம வீட்டில் உங்களுக்கு சப்போர்ட்டிங்காக பண்ணுவோம் நம்ம அப்படின்ற மாதிரி நான் பார்த்துட்டு இருந்தேன். ஸோ அப்போ வந்து என் கிராண்ட் பேரண்ட்ஸ்க்கு எந்த மாதிரி அவங்க நர்சஸ் வந்து சப்போர்ட் பண்ணாங்க வீட்டில் அப்படின்றத வந்து நானுமே அவங்களோட நர்ஸ் கிட்ட பேசி இந்த மாதிரிலாம் பண்ணுங்க, அப்படி பண்ணுங்க, ஸோ என்னோட பாட்டிக்கு எப்படி பிடிக்கும் அப்படி பிடிக்கும், ஹாபீஸ் இந்த மாதிரிலாம் இருக்குது, அவங்கள இன்னும் கொஞ்சம் மோட்டிவேட் பண்ணுங்க அவங்கள, அந்த மாதிரி நான் வந்து அவங்களோட பேசி அவங்களோட அது வந்து வாழ்க்கை அவங்க முறையை வந்து கொஞ்சம் அவங்கள வந்து லிட்டில் பிட்டாக அவங்கள வந்து எப்படி வந்து ஹாப்பியாக அவங்கள வச்சுக்க முடியும். அதுதான் அல்டிமேட்லி எல்லாருக்குமே ஹாப்பியாக இருக்கணுன்றதான் வந்து மைண்ட் பீஸாக இருக்கணும், ஹாப்பியாக இருக்கணும், ஒரு ஸ்ட்ரெஸ் ஃப்ரீயாக இருக்கணும். ஸோ வீட்டில் உள்ளவங்களுக்கும் என்னென்னா பெரியவங்களை பார்த்துக்கணும் அந்த ஒரு காலகட்டத்தில் இருந்தாங்க. ஸோ பட் ஆனால் அவங்களுக்குமே ஒர்க் இருந்தது. ஸோ இவங்களை பார்த்துக்கிறதுக்காக நாங்கள் ஒரு
நர்ஸ் போட்டு நானுமே அவங்களுக்கு கால் பண்ணி பேசி எப்படி இருக்காங்க பாட்டி எல்லாம் கேட்டுட்டு நாங்கள் பண்ணிட்டு இருந்தோம். ஸோ இந்த ஒரு ஸ்பார்க் வந்து எனக்குள்ளேயே தோணுச்சு, இந்த மாதிரி நிறைய மக்களுக்கு வந்து இந்த சேவை வந்து நான் கொண்டு போகணும் அப்படின்றதுக்காக தான் நான் இந்த கேர்ஸின்ற கம்பெனி நான் ஸ்டார்ட் பண்ணேன். ஸோ நான் இந்த வந்து கேர்ஸி அப்படின்னு சொல்லும் போது வந்து பார்த்தீங்கன்னா பிராண்ட் நேம் நான் கேர்ஸின்னு ஸ்டார்ட் பண்ணேன். நான் ஸோ கேர்ஸி நான் ஸ்டார்ட் பண்ணேன். பட் காலகட்டம் போக போக வந்து என்னோட சீனியர்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா கேர்ஸி நிறைய பேருக்கு வாயில நுழையில ப்ராக்டிக்கலாக அது. ஸோ அப்புறமா அவங்களே வந்து கேர் ஈஸின்னு ஸ்டார்ட் பண்ணாங்க சொல்கிறதுக்கு. ஸோ ஐ ஃபீல் வெரி ஹாப்பி. ஓகே, என்னோட நேம் வந்து வேறு விதமாக அவங்களுக்கு ஃபோக்கஸ் ஆகிருக்கு, வேறு விதமாக அவங்க ப்ரொனன்சியேஷன் அவங்களோட போக்கிலே நம்ம போயிடுவோம்னு சொல்லிட்டு என்னோட பிராண்ட் நேமே நான் டோட்டலாக நானுமே ப்ரொனன்சியேஷன் மாற்றிட்டு என்னோட பிராண்ட் நேம் இஸ் கேர் ஈஸி. ஓகே, ஐ திங்க் எல்டர்ஸ் மட்டும் இல்லை, நாங்களுமே வந்து கேர் ஈஸின்னு மைண்டில் ரிச்சாக இருக்கு. கரெக்ட், இஸ் ஈஸி டு ரிமெம்பர் ஆல்சோ. அதனால கேர் ஈஸின்னு நான் என்னோட பிராண்ட் நேம் நானே சேஞ்ச் பண்ணிக்கிட்டேன். ஆமாம், ஃபார் தெம் பிகாஸ் வி ஆர் ஒர்க்கிங் ஃபார் சீனியர்ஸ் தானே. ஸோ அவங்க என்ன சொல்கிறாங்களோ அதுக்கேற்ற மாதிரி நாங்கள் எங்கள் பிராண்ட் நேமும் மாற்றிக்கிட்டோம் நாங்கள். அண்ட் செகண்ட் இன்சிடென்ட் வந்து அப்பாவோட இன்சிடென்ட். ஸோ அப்பாவோட இன்சிடென்ட் பார்த்தீங்கன்னா ரெண்டாவது என்னோட வாழ்க்கையில் நடந்த ரெண்டாவது மிகப்பெரிய இன்சிடென்ட்டை நான் சொல்வேன் அதை நான். ஸோ அப்பா வந்து ஒரு ஃபங்க்ஷனுக்கு போயிருந்தாங்க. ஸோ அப்போ வந்து அங்கே ஒரு முன்னாடி ஒரு ஃபங்க்ஷன் நடந்தது, ரிசப்ஷன் நடந்தது திருவள்ளூர் கிட்ட. அடுத்த நாள் வந்து கல்யாணம். ஸோ நாங்கள் எல்லாமே ஃபேமிலியோட ரிசப்ஷனுக்கு எல்லாருமே போயிருந்தோம். ஸோ அப்போ வந்து அப்பாவுக்கு வந்து என்னாச்சுன்னா அவருக்கு லைட்டாக பெயின் இருந்துகிட்டே இருந்திருக்கு, செஸ்ட் பெயின் வந்து ரைட் சைடில் இருந்துகிட்டே இருந்திருக்கு போல. பட் அவர் யார்கிட்டையுமே அதை ஷேரும் பண்ணல, எங்ககிட்டயுமே சொல்லலை. ஆப்வியஸ்லி பேரண்ட்ஸ் வந்து குழந்தைங்க கஷ்டப்படக்கூடாதுன்னு நினைப்பாங்க ஜென்ரலாக. ஸோ அதனால் அவங்க எனக்கு எதுவுமே ஷேர் பண்ணல. ஸோ நெக்ஸ்ட் டே வந்து நாங்கள் எல்லாம் திருப்பி வீட்டுக்கு ரிட்டர்ன் ஆகிட்டோம். அப்பா மட்டும் அங்கே ஸ்டே பண்ணுற கட்டாயத்தில் இருந்தாங்க. ஸோ அப்பா ஸ்டேட் பேக் அங்கே வந்து நெக்ஸ்ட் டே மார்னிங் வந்து கல்யாணம்லாம் நல்லபடியாக முடிஞ்சுது. அப்பாவுக்கு வந்து அப்பப்போ மைல்டு வந்து பெயின் வந்துட்டே இருந்திருக்கு, அது யார்கிட்டையுமே அவங்க ஷேர் பண்ணல. ஸோ கடைசியில் வந்து ஏதோ ரொம்ப அதிகமாக பெயின் வரும்போது அப்பா வந்து அவங்களோட பிரதர் கிட்ட சொல்லி இந்த மாதிரி எனக்கு பெயின் இருக்குன்னு சொன்னோன்னே அவங்க பக்கத்தில் இருக்க ஒரு நியர்பை ஹாஸ்பிட்டலுக்கு, சின்ன ஒரு ஹாஸ்பிட்டல் கூட்டு போயிருக்காங்க. ஸோ அங்கே வந்து பார்த்தீங்கன்னா அவங்க பேசிக்கான ஒரு ட்ரீட்மெண்ட் கொடுத்துட்டு அனுப்பிட்டு இருக்காங்க அப்பாவை. ஸோ அப்பா யூஸ்வலாக வந்து பேரண்ட்ஸ் வந்து நம்ம என்ன சொன்னாலும் கேட்க மாட்டாங்க. அவங்க எல்லாம் ஜென்ரலி பார்த்தீங்கன்னா பஸ்ஸில் ட்ராவல் பண்ணக்கூடிய ஆளுங்க, பஸ்ஸில் ட்ரெயினில் இப்படி தான் போவாங்க. அப்பா பேரண்ட்ஸ் ஜென்ரலி நம்ம என்ன சொன்னாலும் அவங்க வந்து பஸ் ஏறி தான் வருவாங்க. ஸோ அந்த விதத்தில் இருக்காங்க. சரி, ஓகே, அவங்களோட கம்ஃபர்டபுளே நம்ம விட்டுருவோம் சொல்லிட்டு நாங்களும் விட்டுட்டோம். ஸோ இந்த இன்சிடென்ட் வந்து என்னாச்சுன்னா அப்பாவுக்கு வந்துட்டு அங்கேருந்து அவங்க என்ன பண்ணாங்க, அப்பாவும் சித்தப்பாவும் சரி ஓகே உடம்பு சரியில்லைன்னு சொல்லிட்டு அவங்க 2 பேரும் கேப் எடுத்து திருவள்ளூர் டு சென்னை ட்ராவல் பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ எனக்கு எங்கிட்ட இன்ஃபார்மும் பண்ணலை. ஸோ நடுவில் நாங்களே ஒரு அரௌண்ட் ஒரு 2 o'clock 3 o'clock இருக்கும் மேம் அந்த டைம். ஸோ நாங்கள் உடனே வந்துட்டு அப்பாவுக்கு கால் பண்ணி என்னாச்சுப்பா இவ்வளோ நேரம் ஆச்சு வரலைன்னு சொன்னோன்னே அப்பா சொன்னாங்க, இல்லை எனக்கு ரொம்ப பசிக்குது, எனக்கு வந்துட்டு நான் வந்து ஆன் த வேல இருக்கேன், கேபில் வந்துட்டு இருக்கேன் அப்படின்னு சொன்னாங்க. நான் 10 நிமிஷத்தில் வீட்டுக்கு வந்துடுவேன் அப்படின்னாரு. அது அப்போ தான் ஃபோனில் பேசிகிட்டு இருக்காங்க அப்பா. நான் சொன்னேன் அப்படிங்களாப்பா என்னாச்சு, ஏன் இல்லையே நீங்கள் வந்து கேபில் வரக்கூடிய ஆள் கிடையாது, நீங்க வந்து நீங்க பஸ்ல ட்ரெயின்ல தானே வருவீங்க, திருவள்ளூர் டு சென்னை நிறைய ட்ரெயின்ஸ் இருக்கு, இங்க இருந்து போகும்போது ட்ரெயின்ல தான் போனாரு, அது வேற விஷயம். சோ எப்படி நீங்க வந்து கேப்ல எடுத்து வரீங்க நீங்க? சோ தட்ஸ் a big question mark. சின்ன ஒரு டவுட் எனக்கு இருந்தது அந்த இடத்துல. சோ அப்பா சொன்னாங்க, இல்ல இல்ல ஒன்றும் இல்லை, நான் வந்து சொல்றேன், நான் சும்மா எனக்கு ஒரு மாதிரி பெயின் மாதிரி இருந்தது, நான் பக்கத்துல டாக்டரோட போனேன், ஒரு ஜொலிசில் சிரப் கொடுத்தாங்க, நான் குடிச்சிட்டு வந்துட்டேன் அப்படின்னு சொல்லி சொன்னார். ஸோ ஐ said ஓகே, சரி நீங்கள் வாங்க பார்க்கலாம் சொல்லிட்டு அம்மா கிட்ட நான் எனக்குன்னா ஏதோ சம்திங் வாஸ் லைக் பாதரிங் மீ எனக்கு அந்த டைமில். ஸோ நான் வந்து அம்மா கிட்ட சொன்னேன், அம்மா நீங்கள் வந்து அப்பாவுக்கு வந்து சும்மா ஒரு ரசம் ரைஸ் மட்டும் கொடுங்க, பிகாஸ் ஏதாச்சும் ஒரு மேஜராக அதை சாப்பிட்டாருனா லைக் ட்ரீட்மெண்ட் வந்து அஃபெக்ட் ஆகுன்றதுனால எனக்கு ஏதோ சம் ஸ்பார்க் அப்போவே தோணுச்சு, அப்பா இஸ் ஹேவிங் சம் ஹெல்த் இஷ்யூ அந்த மாதிரி வந்துட்டு. ஸோ அப்பா வந்து வந்துட்டாங்க வீட்டுக்கு வந்த உடனே நான், அப்பா, அம்மா, அப்புறம் என்னோட சித்தப்பா அவங்க வந்து தூங்க போயிட்டாங்க, எனக்கு ரொம்ப டயர்டாக இருக்குன்னு தூங்க போயிட்டார் அவர். ஸோ நாங்கள் என்னோட சிஸ்டர் இருக்கோம் வீட்டில். ஸோ இது நடக்கும்போது நாங்கள் 4 பேர் இருக்கோம் நாங்கள் வீட்டில். ஸோ அப்போ என்னாச்சுன்னா அப்பாவுக்கு வந்து எனக்கு பசிக்குதுன்னு சொன்னார். சரி அம்மா நீங்கள் வந்து ரசம் சாதம் மட்டும் கொடுங்க, ஸோ தட் கொஞ்சம் ஈஸியாக டைஜஷன் ஆகும் அதுன்னு சொல்லிட்டு அம்மா ரசம் ரைஸ் கொடுக்கும்போது நான் மீன்வைல் வந்து ஒரு ரிப்போர்ட்ஸ் எடுத்து நான் பார்க்குறேன், சரி என்ன இருக்குது பார்க்கலாம் என்ன நடந்திருக்குன்னு சொல்லிட்டு பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா இசிஜியில் வந்து ஸ்டார்டிங் ஸ்டேஜ் ஆஃப் ஹார்ட் அட்டாக் வந்து கிளியராக அதில் தெரியுது. ஸோ தெரிஞ்ச உடனே எனக்கு ஷாக் ஆகிடுச்சு, எனக்கு என்ன பண்ணுறதுன்னு எனக்குமே தெரியல அந்த சமயத்தில். எனக்கு வந்து அலறதா இல்லை அம்மா கிட்ட சொல்கிறதா அப்பா கிட்ட சொல்கிறதா, பிகாஸ் அவங்களும் பயந்துருவாங்க அப்படின்றதுனால ஐ ஃபெல்ட் லைக், பட் எனக்கு வந்து சம்திங் ஐ ஹேவ் டு சேவ் மை அப்பா, அந்த மாதிரி தான் என் மைண்டில் ஃபுல்லாகவே இருந்தது. ஸோ தென் நான் என்ன பண்ணேன், அம்மா கிட்ட வந்து ரசம் ரைஸ் மட்டும் கொஞ்சம் கொடுங்கன்னு சொல்லி எடுத்து அம்மா தட்டில் வச்சுட்டாங்க. அப்பா வந்துட்டு அதை வாயில் வைக்க வந்தார், ஹி ஹேட் அ சிவியர் அட்டாக், பிகாஸ் அந்த ஹார்ட் வந்து
அதாவது வந்து நேற்று நைட்லேருந்தே அந்த ஹார்ட் வந்து துடிச்சு டயர்டாகி அடுத்த நாள் இந்த ஆஃப்டர்நூன் வரைக்குமே அவருக்கு அந்த ஹார்ட் வந்து அந்தளவுக்கு கஷ்டப்பட்டு வேலை செஞ்சுருக்கு. ஸோ அந்த சமயத்தில் வந்து ரொம்ப சிவியராக வந்துடுச்சு. ஸோ லக்கிலி அந்த டைமில் நான் இருந்தது எனக்கு ரொம்ப காட்ஸ் கிரேஸில் நாங்கள் இருந்தேன் நான் வந்துட்டு. ஸோ அப்பா என்னாச்சுன்னா டக்குன்னு கண்ணெலாம் மேலே போயிடுச்சு. ஒரு மாதிரி பதட்டமாயிட்டாராங்க அப்பா. எனக்கு ஏதோ சம்திங் பண்ணுது, எனக்கு ரொம்ப வலிக்குதுன்னு சொல்லிட்டே இருந்தார். அதுக்கப்புறம் ஒரு 1 மினிட்ல ஹி பிகேம் அன்கான்ஷியஸ் அன்கான்ஷியஸ் ஆகிட்டாங்க அப்பா. ஸோ அந்த டைமில் எனக்கு என்ன பண்ணுறதுன்னு தெரியல. எனக்குமே நான் ரொம்ப எமோஷனல் ஆகிட்டேன் அந்த டைமில் வந்துட்டு. ரொம்ப பதட்டமாயிடுச்சு எனக்கு. ஸோ மீன்வைல் நான் என் சிஸ்டர்கிட்ட சொன்னேன், நீ வந்து இந்த மாதிரி ஆம்புலன்ஸ்க்கு கால் பண்ணிடு அப்படின்னு சொல்லிட்டு சிஸ்டருக்கு நான் கால் பண்ண வச்சுட்டு அப்பாவை நான் உடனே வந்து ஐ கிவ் CPR டு அப்பா. அது உங்கள் ஃபர்ஸ்ட் CPR? அது என்னோட ஃபர்ஸ்ட் CPR ஃபார் மை ஃபேமிலி மெம்பருக்கு. இதுக்கும் நிறைய நான் CPR கொடுத்துருக்கேன் நான். பட் 3500 CPRஸ்ங்க, 1 இல்லை 2 இல்லை, ஆவரேஜா ஒரு மாசத்துக்கு எவ்வளோ கொடுத்துருப்பாங்கன்னு யோசிச்சு பாருங்களேன். கிட்டத்தட்ட ஒரு 30 நீங்க ஒரு per month கொடுத்துருப்பீங்கல்ல? 50 கிட்ட இருக்குங்க அது CPR. அது வந்து சொல்றதுக்கு வந்து ஆக்சுவலி நான் கவுண்ட் பண்ணலன்னு சொல்வேன் நான். இட் வாஸ் மோர் தென் 3500 CPR வந்து என்னோட வாழ்க்கையில நான் கொடுத்துருக்கேன் நான். பட் ஃபேமிலிக்கு அதான் ஃபர்ஸ்ட் டைம். நடுக்கமும் இருந்தது இல்ல? ஆமா, ஆக்சுவலா நான் CPR வந்து அழுதுட்டே வந்து கொடுக்கறது வந்து ஃபர்ஸ்ட் டைம் அது. பட் ஈவன் தோ நாங்க ஹாஸ்பிட்டல்ல ஒர்க் பண்ணும்போது பேஷண்ட்ஸ்க்குமே நாங்க அப்படிதான் கொடுப்போம். லைக் எமோஷன்ஸ்ல இருக்க மாட்டீங்க, லாஜிக்கலா திங்க் பண்ணுவீங்க, சேவ் பண்ணணும்னு ஒரு எம்பத்தி இல்ல. பட் அப்பா கிட்ட வரும்போது நமக்கு சிம்பத்தி வந்துடும், எமோஷன்ஸ் வந்துடும். ஸோ அப்பாவை காப்பாற்றணும் அந்த ஒரு இதுதான் எனக்கு தோணிட்டு இருந்துச்சு. ஐ கேவ் CPRங்க. CPR கொடுத்தோன்னே அப்பா வந்து ஒரு 4th மினிட் கரெக்டா 4 மினிட்ஸ்ல ஹி காட் லைக் கண்ணெல்லாம் திறந்துட்டு 4 மினிட்ஸ் தொடர்ந்து CPR கொடுத்தேன். ஸோ 4 மினிட்ஸ்ல 4th மினிட் ஹி காட் லைக் கண்ணெல்லாம் திறந்துட்டு அப்பா வந்துட்டு எனக்கு என்னாச்சுன்னு அப்படின்னு கேட்டாங்க. தென் வி லைக் கெப்ட் ஹிம் காம். லைக் உங்களுக்கு எதுவும் ஆகலை, நல்லா தான் இருக்கீங்க நீங்க அப்படின்னு சொல்லி அவங்களுக்கு கொஞ்சம் சமாதானப்படுத்தி உடனே நாங்கள் வி ஷிஃப்டட் ஹிம் டு தி ஹாஸ்பிட்டல். ஹாஸ்பிட்டலுக்கு ஷிஃப்ட் பண்ணதுக்கு அப்புறமா அங்கே வந்துட்டு ஏன்னா அது நேற்றுலேருந்து இதயம் வந்து ரொம்ப கஷ்டப்பட்டு வேலை செஞ்சுட்டு இருக்குல்ல. ஸோ ஆப்வியஸ்லி அது வந்து அவங்களுக்கு மேஜராக சர்ஜரி பண்ணுற அளவுக்கு நிலைமை ஆயிடுச்சு. அப்பா இத்தனைக்கும் ஸ்மோக்கிங் கிடையாது, ஆல்கஹாலிக் கிடையாது, எந்த பேட் ஹேபிட்ஸும் கிடையாது. ஹி யூஸ் டு வாக்குங்க, நல்லா அப்பா நல்லா ஃபுட் எடுத்துப்பாங்க. ஸோ இது எல்லாமே பண்ணிட்டு இருக்க டைமில் திடீர்னு இட் வாஸ் லைக் ஒரு அன்எக்ஸ்பெக்டடாக இருந்தது எங்களுக்கு எல்லா ஃபேமிலி மெம்பர்ஸ்க்கு எல்லாருக்குமே. ஸோ வி சஃபர்ட் அ லாட். ஒருத்தவங்க வீட்டில் வந்து ஒருத்தவங்க யாருக்கா உடம்பு சரியில்லைன்னா அந்த ஹோல் ஃபேமிலியுமே வந்துட்டு கண்டிப்பாக அஃபெக்ட் ஆகும். ஸோ இது மாதிரி தான் எங்களோட ஃபேமிலி சிச்சுவேஷனுமே ஆச்சு. ஸோ வி ஃபெல்ட் லைக் க்ரையிங், அம்மா எழுதிட்டு இருப்பாங்க, அப்பாவுக்கு ஏதாவது ஒன்று ஆகிடுமா. ஸோ திஸ் வாஸ் லைக் ஒரு இதுவாகவே இருந்துச்சு இந்த சினாரியோ. ஸோ அதுக்கப்புறமா வி ஷிஃப்டட் இன்டு ஹாஸ்பிட்டல். அங்கே வந்து மேஜர் சர்ஜரி தான் பண்ணணும்னு சொல்லிட்டாங்க. அப்பா என்னன்னா ஓகே எனக்கு எதுவும் ஆகலை, நான் வந்து மாத்திரை எடுத்து திருப்பி வீட்டுக்கு போயிடலாம் அப்படின்ற ஒரு கட்டத்தில் இருந்தார். ஸோ அப்பா கிட்ட யாருமே சொல்லவே இல்லை. நாங்கள் டாக்டர்ஸ் கிட்டவே ஒரு 3rd டே எனிவேஸ் நாங்கள் சொல்லி தான் ஆகணும். ஹி இஸ் கோயிங் டு அண்டர்கோ சம் சர்ஜரினால கண்டிப்பாக அவர்கிட்ட நாங்கள் சொல்லி தான் ஆகணுன்றதுனால ஒரு கட்டத்தில் சொல்ல வேண்டிய கட்டாயத்தில் வந்து சொல்லியாச்சு அப்பா கிட்ட. இவெல் வாஸ் ஷாக்ட். ஓகே அப்பா சொன்னார், அனு நீ சொன்னால் கரெக்டாக தான் இருக்கும், ஸோ கண்டிப்பாக நான் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லி அப்பா சொன்னாங்க. ஸோ அப்பாவுக்கு வந்து யூஸ்வலாக அங்கே வந்து ஃபேமிலியில் வந்து 3 பொண்ணுங்க. ஓகே மேம். ஸோ நான் தான் ஃபஸ்ட்டு, 2 தங்கச்சி இருக்காங்க. ஸோ அப்பா ஜென்ரலி வந்து 3 கேர்ள்ஸு, பையன் இல்லை. ஏன்னா அந்த காலத்து ஆளுங்களுங்க. ஸோ பையன் வேணும் அந்த மாதிரி ஒரு இதில், ஏன்னா ஃபேமிலி மெம்பர்ஸ் அவங்கெல்லாம் வந்து உங்கள் பையன் இல்லையா 3 பொண்ணா பெற்றுப்பா அந்த மாதிரி ஒரு வந்து அப்பாவுக்கு அந்த காலத்துலேருந்தே அந்த ஒரு இது இருக்குது சரிங்களா. ஸோ ஆனால் இந்த இன்ஸ்டன்ட்டுக்கு அப்புறமா அப்பா வந்து அவர் உயிரை காப்பாற்றி சர்ஜரிலாம் பண்ணி வெளியே வரும்போது அப்பா ஒரு வார்த்தை சொன்னார், அனு நீ இல்லைன்னா என்ன நான் இல்லை இப்போ நான் அப்படின்னு சொல்லும் போது எனக்கு வந்து ரொம்ப ஒரு மாதிரி எமோஷனல் ஆகிடுச்சு. ஓ அப்பா கிட்டேருந்து இந்த ஒரு வார்த்தை வருதே அந்த மாதிரி சொல்லும் போது இட் வாஸ் டூ எமோஷனலுங்க அந்த இடத்துல. ஸோ ஐ ஃபெல்ட் ஸோ ஹாப்பி தட் என்னால் வந்து பண்ணி அப்பா வந்து அந்த நேரத்தில் எப்படி ஃபீல் பண்ணியிருப்பாங்க. ஐ திங்க் ஆண் பெண்ன்றதுலாம் சும்மா தான். அவங்க ஆனால் அவங்களுக்கு ஒரு அப்பாவா வந்து உங்களை ஒரு ஆண் மகனாவுமே பார்த்துருக்கக்கூடிய தருணமா அது இருந்திருக்கும்ல. ஆமாம். ஸோ அந்த ஒரு வார்த்தை வந்து ஐ ஃபெல்ட் ஸோ மோட்டிவேட்டட். திருப்பி எனக்கு ஒரு ரொம்ப இன்ஸ்பைரிங்காக இருந்துச்சு, ஒரு மோட்டிவேட்டிங்காக இருந்தது எனக்கு. ஓகே நான் வந்து இந்த சர்வீஸை வந்து மக்களுக்கு எடுத்துகிட்டு போகணும். நான் இந்த மாதிரி வந்து வயசானவங்க எவ்வளோ பேர் கஷ்டப்படுறாங்க. மெயினாக வந்து ஏஜுக்கு பார்த்தீங்கன்னா வயசானவங்க ஜென்ரலி பார்த்தீங்கன்னா ஒரு 50 வயசுக்கு மேலே ஆச்சுன்னா என்ன பண்ணுவாங்க, அவங்களோட வாழ்க்கை முறையெல்லாம் முடிச்சு அவங்க வந்து பேரன் பேத்தியெல்லாம் பார்த்து ரிட்டையர்மெண்ட் ஆகி அவங்க வந்து ஒரு காலகட்டத்தில் வந்து ஒரு
பிடிப்பில்லாம போயிடுற ஒரு மாதிரி ஹாப்பினஸ் நோக்கி அவங்க வந்து போகாமல் விட்டுடுறாங்க. True, ma'am. ஸோ அந்த ஒரு இதை நோக்கி தான் நாங்கள் பயணிக்கிறோம். ஜென்ரலி வந்து இப்போது அந்த வயசானவங்களை வந்து மெயினாக பார்த்தீங்கன்னா அவங்க தனிமையை வந்து நிறைய பேர் இப்போ இருக்காங்க, தனியாக இருக்காங்க நிறைய பேர். அவங்க பசங்களாம் வந்து அப்ராடுக்கு போயிடுறாங்க. ஸோ நிறையா என்ஆர்ஐயோட பேரண்ட்ஸ் இங்கே வந்து இருக்காங்க. ஸோ மெயினாக நாங்கள் அவங்கள ஃபோக்கஸ் பண்ணி நாங்கள் வந்து அவங்களுக்கு வந்து என்ன மாதிரி சப்போர்ட் பண்ண முடியும், என்ன மாதிரி சப்போர்ட் சர்வீசஸ், அவங்களுக்கு ஹெல்த் வைஸும் சரி. இந்த ஹெல்த்னு பார்த்தீங்கன்னா ஃபிசிக்கல் ஹெல்த் இருக்குது, மென்டல் ஹெல்த் இருக்குது, சோஷியல், எமோஷ்னல், இது மாதிரி நிறைய வந்துடுச்சுங்க. ஸோ ஃபிசிக்கல் ஹெல்த் மட்டும் இப்போது தேவைப்படல. ஃபிசிக்கல் ஹெல்த் ஃபிட்டாக இருந்தாலுமே அவங்க மென்டல் வெல்னஸ் வந்து நல்லா இருந்தால் அவங்க வந்து நல்லா இருக்கணும். ஸோ அப்போ தான் வந்து அந்த ஃபுல் ஃப்ளெஜ்டாக அந்த ஒரு ஹாப்பி ஏஜிங்கிற ஒரு இது வந்து ஃபார்ம் ஆகும் வந்துட்டு அவங்களுக்கு. ஸோ இதை நோக்கி தான் நாங்கள் கேரிஸி வந்து பயணிக்கிறோம். ஓகே, ஈஸியாக சொல்லிட்டீங்க. எமோஷனல் ஆகிட்டேன். இல்லை மேம், ப்ளீஸ் ஃபீல் ஃப்ரீ. ஏன்னா உங்கள் ஜேர்னி அப்படிங்கிறது எங்களுக்கு ஒரு பக்கம் இன்ஸ்பைரிங்காக இருக்குது, ஒரு பக்கம் ஒரு வார்னிங்கும் கொடுக்குது. நம்ம வீட்டில் நமக்கு ஏதோ ஆகும் பொழுது நீங்கள் அந்த டைமில் ஆம்புலன்ஸ் வரோன்ட்டு சிபிஆர் கொடுக்காம அந்த 4 நிமிஷம் நம்ம வேஸ்ட் பண்ணியிருந்தா கொஸ்டின் மார்க். கண்டிப்பாக டச் வுட் மேம், எங்கே வுட் இருக்குன்னு தெரியல, டச் வுட். பட் நான் நினைக்கிறேன் மேம், அதெல்லாம் ரொம்ப பெரிய விஷயம் மேம். ஸோ எல்லாருமே சிபிஆர் கற்றுக்கணும். நீங்கள் சொல்லிட்டு இருந்தீங்க நிறைய ட்ரைனிங்ஸ் எல்லாமும் கொடுக்குறதா. ஸோ அதை தாண்டி இந்த கேரிஸிங்கிற பயணம், அந்த பயணத்தில் மட்டும், அந்த நேமில் மட்டும்தான் மேம் ஈஸி பார்க்குறோம். பட் உங்களோட அந்த ஜேர்னியில் அவ்வளோ ஹார்ட்ஷிப்ஸ் ஃபேஸ் பண்ணி இவ்வளோ தூரம் நீங்கள் வந்திருக்கீங்கன்னா பிக் ட்ரிபியூட் அண்ட் ரெஸ்பெக்ட்ஸ் டு யூ மேம். அங்கேருந்து யூ வெல்கம் மேம். அங்கேருந்து அந்த பயணம் 15 வருடங்கள் மேம். லைக் ஒரு விமன் ஆண்டர்ப்ரனராக உங்ககிட்ட ஒர்க் பண்ணுறவங்களும் விமென்ஸ் தானா? ஆமாம். ஓகே. ஸோ நாங்கள் இந்த இது ஸ்டார்ட் பண்ணும்போது எனக்கு இது 2 ஸ்பார்க்கில் தான் நான் ஆரம்பித்தேன். ஆக்சுவலி என்னோட ஃபேமிலியோட சுச்சுவேஷன் பார்த்தா நான் இது வந்து என்னோட எக்ஸ்பீரியன்ஸ், பர்சனல் எக்ஸ்பீரியன்ஸ் நிறையா இருந்தது. அண்ட் நான் ஒர்க் பிளேஸில் வந்து நிறைய பேரை நான் பார்த்துருக்கேன், எவ்வளோ கஷ்டப்பட்டிருக்காங்க, அவங்களுக்கு என்ன மாதிரி சப்போர்ட் தேவைப்படுது. எனக்கு ஏன்னா வாழ்க்கையில் சம்திங் நம்ம ஏதோ ஒன்று பண்ணணும், இந்த ஒரு ப்ராப்ளம்ஸ் எல்லாமே நீ வந்து சொல்யூஷன் கண்டுபிடிங்க இதுக்கு வந்துட்டு, அந்த மாதிரி ஒரு இதுலேயே எனக்கு வந்து வாழ்க்கை ஓடிட்டே இருந்தது. ஸோ இதில் தான் நான் வந்து கேரிஸின்ற இது வந்து நாங்கள் ஸ்டார்ட் பண்ணோம். ஸோ கேரிஸில் பார்த்தீங்கன்னா நான் ஸ்டார்ட் பண்ணும்போது ஒரு 0 இன்வெஸ்ட்மெண்ட்டை தாங்க ஸ்டார்ட் பண்ணேன்னு சொல்லுவேன் நான். ஸோ நான் சிங்கிள் விமனாக தான் ஸ்டார்ட் பண்ணேன் இது நான். எனக்கு எந்த இது எனக்கு என்ன யாராவது கூட வருவாங்களா இல்லையா, நான் என்னால் தனியாக இவ்வளோ தூரம் வந்து வளர முடியுமா, அதெல்லாம் எனக்கு எதுவுமே தோணலாங்க எனக்கு. ஸோ நம்ம வந்து 4 பேருக்கு நல்லது பண்ணணும். ஸோ ஒரு சர்வீஸ் ஓரியன்டாக நான் ஸ்டார்ட் பண்ணேன் நான் இந்த கம்பெனி. ஸோ இது ஸ்டார்ட் பண்ணும்போது எனக்கு நிறையா வந்து பிரச்சனைகள் அப்படியே வந்து சீனியர் சிட்டிசன் கிட்ட இருந்து லைக் எனக்கு இந்த ப்ராப்ளம் இருக்கணும், இதுக்கு ஹெல்ப் பண்ணுங்கள், எனக்கு அதுக்கு ஹெல்ப் பண்ணுங்கள். ஸோ அவங்களோட நான் பேசும்போது நிறையா விஷயங்கள் வந்து அவங்கள பற்றி நான் தெரிய ஆரம்பிச்சது எனக்கு வந்துட்டு. ஸோ இந்த 15 வருஷம் ஜேர்னியில். ஸோ அப்போ வந்து ஒரு பிரச்சனைகளுக்குமே என்னால் ஒரு சொல்யூஷன், ஒரு லிட்டில் பிட் ஆஃப் ஒரு ஸ்மால் சொல்யூஷன் என்னால் கண்டுபிடிக்க முடியும் அப்படின்ற ஒரு நம்பிக்கை கொடுத்தது வந்து அவங்க தான். ஸோ எனக்கு வந்து மேஜர் வந்து பார்த்தீங்கன்னா சீனியர்ஸ் தான் வந்து எனக்கு ஹெல்ப் பண்ணது. அவங்களோட பிரச்சனைகளை தான் வந்து நான் எப்படி வந்து சொல்யூஷன் கண்டுபிடிக்க முடியும்னு பார்த்தா அந்த சின்ன சின்ன சர்வீசஸ் வந்து நான் ஸ்டார்ட் பண்ணேன். ஸோ இப்படி தான் அந்த கேரிஸி ஸ்டார்ட் ஆனது. ஸோ நான் வந்து ஒருத்தராக நான் ஸ்டார்ட் பண்ணி இப்போ ஆல்மோஸ்ட் ஒரு 40 people கிட்ட என்னோட ஒர்க் பண்ணுறாங்க. எங்களோட சைடில் பார்த்தீங்கன்னா ஒரு 85% வந்து விமன் தான் வந்து நாங்கள் எடுத்து பண்ணிட்டு இருக்கோம். எங்கள் எம்ப்ளாயிஸ் எல்லாருமே வந்து ஒரு 85% வந்து விமன் தான் இருக்காங்க. இது எங்கள் கூட வந்து நர்சஸ் இருக்காங்க, டாக்டர்ஸ் இருக்காங்க டீமில், ஃபிசியோதெரபிஸ்ட் இருக்காங்க, ஸ்பீச் தெரபிஸ்ட், அண்ட் தென் வந்து நியூட்ரிஷனிஸ்ட் இருக்காங்க. அண்ட் வந்து இப்போ ஹாப்பி ஏஜிங்கிற பிளாட்ஃபார்முக்கு வந்து நாங்கள் சைக்காலஜிஸ்ட் எடுத்திருக்கோம், சைக்கியாட்ரிஸ்ட் இருக்காங்க டீமில். ஸோ இந்த மாதிரி ஒரு ஹோல் செட்டப் ஆஃப் ஒரு டீம் ஆஃப் டாக்டர்ஸ் அண்ட் நர்சஸ் நாங்கள் வச்சு நாங்கள் பண்ணிகிட்ருக்கோம். இதில் வந்து பார்த்தீங்கன்னா நான் 0 இதில் இன்வெஸ்ட்மெண்ட்டில் ஸ்டார்ட் பண்ணியிருக்கேன் நான். இது அது வந்து எதுவுமே கிடையாது என் கையில். என்னால் வந்து இப்போ நம்ம ஒரு பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணுறோம். ஸோ இப்போ நான் ஒரு பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணுறேன் அப்படின்னா ஜென்ரலி வந்து ஒரு 1 lakh or 2 lakhs வாட் எவர் நம்மளால் முடிஞ்ச அளவுக்கு காசு போட்டு ஒரு பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணுவோம். பட் நான் அப்படி ஸ்டார்ட் பண்ணல. என்னால் முடியுமாலாம் எனக்கு தெரியாது. ஆனால் எது வந்து எனக்கு ஸ்ட்ரென்த்து கொடுத்துச்சுன்னா எனக்கே தெரியல இது வரைக்குமே எனக்கு. பிகாஸ் நம்மளே நம்ம மோட்டிவேட் பண்ணிக்கணும், அது ஒரு ட்ரூ இருக்குது நம்மளுக்கு வந்துட்டு. ஸோ இது ஸ்டார்ட் பண்ணும்போது நான் 1 நம்பர்லேருந்து இப்போ 40 people வரைக்கும் எம்ப்ளாயிஸ் என் கூட வந்து ஒர்க் பண்ணிட்டு இருக்காங்க. ட்ரைபல் விமனுமே எங்களோட வந்து ஒர்க் பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ என்னன்னா அந்த ட்ரைபல் ஏரியாவில் எங்களுக்கு டச் பண்ணும்போது கொஞ்சம் அவங்க ஃபேமிலி மெம்பர்ஸ் வந்து அக்செப்ட் பண்ணி ஒரு பொண்ணை வந்து சென்னைக்கு அனுப்பி ஒர்க் பண்ண வைக்க வேண்டியதுன்றது ஒரு அந்த ட்ரைபல் ஃபேமிலி எல்லாமே மோஸ்ட்லி அக்செப்ட் பண்ணிக்கல ஸ்டார்ட் பண்ணும்போது. பட் ஆனால் அந்த விமென்லாம் வந்து வெளியில் வரணும், அவங்களுக்குமே வந்து ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி நாங்கள் கொடுக்கணும், அவங்களோட வாழ்வாதாரத்துலேயுமே நாங்கள் இன்க்ரீஸ் பண்ணணும், ஒரு ஃபினான்ஷியலாக அவங்களுக்குமே சப்போர்ட் பண்ணணுன்ற மாதிரி எனக்கு ஃபீல் ஆச்சு. ஸோ நாங்களே டைரெக்டாக போய் அவங்களோட
எங்களோட பேசி ஃபேமிலி மெம்பர்ஸோட பேசி கொஞ்சம் பேர் எங்களோட ஒர்க் பண்ணுறாங்க. அவங்களுக்கு கொஞ்சம் நல்லா கொஞ்சம் க்ரூமிங் ட்ரெயின் பண்ணிவிட்டு அண்ட் தென் வந்து அவங்களுக்கு கம்பேனியன்ஷிப்பில் எப்படி நீங்கள் வந்து ஒரு வயசானவங்களுக்கு எந்த மாதிரி கேர் சப்போர்ட்டிவ் லவ் அண்ட் அஃபெக்ஷனாக நீங்கள் வந்து பண்ணணும் அதெல்லாமே நாங்கள் ட்ரெயின் பண்ணி அவங்கள வந்து நாங்கள் பேஷண்ட் சைடில் நாங்கள் டிப்ளாய் பண்ணியிருக்கோம் அவங்கள. அண்ட் அவங்க ரொம்ப சூப்பராக ஒர்க் பண்ணிட்டு இருக்காங்க சொல்லணும்னா. அது உங்களுக்கு எவ்வளோ பெருமையாக இருக்கும். எனக்கு ரொம்ப பெருமையாக இருக்குது. அண்ட் ஆல்சோ லைக் ஃபேமிலி வந்து நாங்கள் ஃபேமிலிக்கிட்டையும் நாங்கள் கால் பண்ணி பேசுவோம். உங்கள் டாட்டர் வந்து இந்த மாதிரி நல்லா ஒர்க் பண்ணுறாங்க எங்களோட வந்துட்டு இந்த மாதிரி ஒரு வயசானவங்கள பார்த்துக்கிறாங்க, ஒரு 80 வயசு ஒருத்தவங்களை பார்த்துக்கிறாங்க. ஸோ இந்த மாதிரி அவங்க பேசும்போது அவங்க அப்பா அம்மாவுக்குமே ஒரு பெருமையாக இருக்கும், என் பொண்ணு வந்து இந்த மாதிரி நல்லா ஒருத்தவங்களை பார்த்துக்கிறா அந்த மாதிரி. ஸோ பணம் காசெல்லாம் முக்கியம் இல்லைங்க. ஸோ ஒருத்தர் வந்து இப்போது நீங்கள் நல்லா என்னை பார்த்துக்கிட்டீங்க, உங்களால் வந்து எங்களோட லைஃப் வந்து எங்களுக்கு வந்து இம்ப்ரூவ் ஆச்சு எங்களோட லைஃபு. ஸோ அப்படின்னு சொல்கிறது வந்து ஒரு திஸ் மேட் மை டே மாதிரி எனக்கு இருக்கும் ஆக்சுவலி வந்துட்டு. ஸோ தட்ஸ் அ மெயின் திங். நான் இன்னுமே இந்த பிஸ்னஸ் சஸ்டெயின் ஆகிறதுக்கு காரணமே அதுதான். சூப்பர் மேம். லைக் இந்த 15 வருடங்கள் கடந்த ஒரு 5 இயர்ஸாக வந்து நீங்கள் ஒரு விமன் ஆண்டர்ப்ரினராக வந்து ட்ரைபல் உமனுக்கும் ஹெல்ப் பண்ணுறதுன்றது ரொம்ப பெரிய விஷயம் மேம். ஸோ ஐ திங்க் ஒரு சைடில் நீங்கள் விமன் ஒரு கூட்டத்தை எம்பவர் பண்ணிட்டுருக்கீங்க. அது சிறிய அளவில் இருந்தாலுமே நாளைக்கு நிறைய ஆண்டர்ப்ரினர்ஸ் அதை கொண்டு வர மேம். நான் பார்க்குறேன் வில்லேஜ்லேருந்து இங்கே சென்னைக்கு வரவங்கெல்லாம் கொஞ்ச நாள் நர்ஸாக ஒர்க் பண்ணிவிட்டு அவங்க வந்து இந்த மாதிரி சர்வீசஸ்லாம் ஆரம்பிக்கிறாங்க மேம். ஜீரியாட்ரிக் அப்படிங்கிற வார்த்தை பெருசாக நிறைய பேருக்கு தெரியறதில்ல மேம். பட் இப்போ கொஞ்ச காலமாக மேபி உங்களை மாதிரி சில பெண்கள்லாம் இவால்வ் ஆகுறதுனால ஜெரி கேர், ஜீரியாட்ரிக் இந்த மாதிரி விஷயங்கள்லாம் வந்துட்டுருக்கு. பெரியவங்களை பார்த்துக்கிறதுன்றது ரொம்ப கஷ்டம் மேம். நீங்கள் எடுத்துருக்கிறது எனக்கு கேட்டிங்கன்னா ரொம்ப கஷ்டமான ஒரு துறை மாதிரி தான் இருக்குது. ஏன்னா அவ்வளோ சீக்கிரம் நம்ம பாட்டு ஃபாஸ்ட்டாக போயிடுவோம் மேம். பட் நம்ம கூட பெரியவங்க வராங்கன்னா நம்ம கை வந்து அவங்களை பிடிச்சி ஸ்லோவாக தான் கூட்டிகிட்டு போகணும். இது மாதிரி குட்டி குட்டி விஷயம் கூட நீங்கள் கேர் பண்ணுவீங்க. இது எல்லாமே உங்களோட எம்ப்ளாயீஸ்க்கு போய் சேர்றது ரொம்ப ரொம்ப அவசியம் மேம். அந்த ட்ரைனிங் எல்லாம் நீங்கள் எப்படி மேம் ஆஃபர் பண்ணுறீங்க, எந்த மாதிரி மெத்தட்ஸ் கையாளுறீங்க? ஓகே, ரொம்ப பெரிய விஷயங்கள்லாம் கிடையாதுங்க. வயசானவங்க நான் ஆல்ரெடி சொன்னேன் ஈக்குவல் டு கிட்ஸ்ன்னு சொன்னேன். கிட்ஸை நீங்கள் எப்படி பார்த்துப்பீங்க? நல்லா கொஞ்சம் பார்த்து அவங்க கிட்ட பேசி அவங்கள எப்படி சப்போர்ட் பண்ண முடியும், அவங்களோட இன்ட்ரெஸ்ட் என்ன, ஹாபீஸ் என்ன, இதெல்லாம் தெரிஞ்சுக்கிட்டு நீங்கள் அவங்களுக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் வந்து பண்ணுவீங்க. ஸோ மெயினாக பெரியவங்களுக்கு வந்து தேவையானது வந்து ஒரு டிக்னிட்டிங்க. ஸோ அவங்கள வந்து ஒரு ரெஸ்பெக்ட்ஃபுல்லாக, ஒரு சப்போர்ட்டிவாக, ஒரு லவ்வாக நீங்கள் அவங்கள வந்து ஒரு அஃபெக்ஷனேட்டாக பார்த்துக்கிட்டீங்கனாலே போதும். ஸோ நாங்கள் வந்து நர்சஸ் ரெக்ரூட் பண்ணும்போது உங்களுக்கு நர்சஸையோ இல்லை பேராமெடிக்ஸை ரெக்ரூட் பண்ணும்போது நாங்கள் ஃபர்ஸ்ட் கேட்குறது வந்து ஆட்டிடியூட். அவங்களோட ஆட்டிடியூட் நல்லா இருந்ததுன்னா தென் வி ரெக்ரூட் தெம்ங்க. ஸோ உங்களுக்கு வந்து வயசானவங்கள பார்த்துக்கிறதுக்கு உங்களால் முடியுமா, அந்த ஒரு உங்களுக்கு அந்த மென்டாலிட்டி இருக்கா, அந்த ஒரு உங்களால் முடியுமான்ற ஃபர்ஸ்ட் கொஸ்டின் நாங்கள் கேட்போம். ஓகே. ஸோ அது அவங்களால முடியும்னு சொல்லிட்டாங்கன்னா ஃபர்ஸ்டே அவங்க செலக்ட் ஆகிட்டாங்க. ஓகே ஓகே. ஸோ அந்த ஒரு ஆட்டிடியூட் தாங்க வேணும். பெரியவங்களை வந்து ஒரு லவ்வாக அஃபெக்ஷனேட்டிவாக வந்து அவங்களால பார்த்துக்க முடியும்னா தென் செலக்டட். ஒரு வார்த்தை ஆட்டிடியூட் இஸ் எவ்ரிதிங் அப்படின்னு சொல்லுவாங்கல்ல மேம், அதுதான் ஞாபகம் வருது மேம். உங்க கைகள் நான் பார்த்துட்டு இருக்கேன். ஐ திங்க் இதுக்காக நீங்க ஒரு ரிங் சும்மா போட்டுட்டு வந்திருக்காங்க. வந்து ஆக்சுவலி நான் இன்டர்வியூக்காக தான் போட்டு வந்தேன். ஜெனரலி ஐ டோன்ட் வேர் எனி ரிங்ஸ் ஆர் வாட்சஸ்மே நாங்க போட மாட்டோம். நகைப்பூச்சி கிடையாதுங்க, நோ நெயில் பாலிஷ். ரொம்ப வருஷமாச்சு. செம்ம. ஐ திங்க் பெண்களுக்கு வந்து அலங்காரம், வளையல், ரிங்ஸ், நெயில் பாலிஷ், மருதாணி எல்லாம் பிடிக்கும். பட் அதெல்லாம் அவங்க கையில 15 வருஷமா கிடையவே கிடையாதா? ஸோ எவ்வளோ பெரிய விஷயம் மேம். நீங்கள் அதுதான் தியாகம்னு சொல்ல முடியாது. பட் டு யூ மிஸ் தட் அப்படிங்கிற ஃபீல்? இல்லை, we don't miss that actually. யாராச்சும் நெயில் பாலிஷ் அழகாக போடுறதா we appreciate them. உங்கள் நெயில் பாலிஷ் அழகாக இருக்குது அவ்வளோதான். பிகாஸ் அதனால் நான் போடணும் அதை வந்து அப்படின்ற மாதிரி நான் நினச்சதே கிடையாது. மேம், we really love you. ஸோ உங்களோட பயணம் எப்படியே போயிட்டே இருக்கு இல்லையா? விமன் எம்பவர்மெண்ட் கண்டிப்பாக முக்கியம் மேம். உங்களோட ஜீரோ இன்வெஸ்ட்மெண்ட் வந்து எனக்கு ரொம்ப அட்ராக்டிவாக இருந்தது. ஏன்னா இப்போ வந்து ஒரு பிஸ்னஸ் ஜீரோலேருந்து ஆரம்பிக்கணும்னா ரொம்ப கஷ்டமாக இருக்குது மேம். பட் சில வருடங்களுக்கு முன்னாடி ஜீரோ இன்வெஸ்ட்மெண்ட்லேருந்து இப்போ உங்களோட ரெவென்யூ எவ்வளோ ஸ்டேஜுக்கு மேம் போயிருக்கு தோராயமாக? ஓகே, நாங்கள் ஜீரோ இன்வெஸ்ட்மெண்ட்லேருந்து இப்போ ஆல்மோஸ்ட் மோர் தேன் crore நாங்கள் க்ராஸ் பண்ணிட்டோம் நாங்கள். ஸோ இது எல்லாமே என்னோட டீமோட சப்போர்ட் தான். ஸோ இந்த 40 பேர் நான் எம்ப்ளாயீஸ் சொன்னேன் பார்த்தீங்களா, அந்த எம்ப்ளாயீஸோட சப்போர்ட் அண்ட் ஆல்சோ லைக் நாங்கள் நெட்ஒர்க் பண்ணும்போது நிறையா என்னோட கூட ஒர்க் வரவங்க அவங்களோட நாங்கள் பேசி தே ஆல்சோ லைக்
அஸ் மென்டர்ஸ், ஓகே அனு நீ இது பண்ணுறியா, நான் உனக்கு ஹெல்ப் பண்ணுறேன். ஸோ இந்த மாதிரி நாங்கள் வந்து வி எக்ஸ்சேஞ்ச் அவர் ஹெல்ப்ஸ் டுகெதர், லைக் அந்த மாதிரி தான். லைக் விமன் ஆண்டர்பிரனர் குரூப் இருக்காங்க. ஸோ இந்த மாதிரி டிஃப்ரெண்ட் குரூப்ஸில் வந்து நாங்கள் போய் இன்வால்வ் ஆகி, ஸோ அவங்களுக்கு என்ன மாதிரி சப்போர்ட் என்னால் பண்ண முடியுமோ நான் பண்ணுறேன், அவங்க எனக்கு சப்போர்ட் என்ன பண்ண முடியுமோ வி ஆர் டூயிங் தட். ஸோ இது கூட நாங்கள் கொலாப் பண்ணிப்போம். ஸோ இந்த மாதிரி தான் வந்து ஒரு பிஸ்னஸ் க்ரோ ஆகிறதுக்கான ஒரு மேஜர் ஒரு கோரே வந்துட்டு ஐ திங்க் நெட்வொர்க்கிங் இஸ் தேர். பட் ஆனால் வி ஹவ் டு கோ ஃபார் குட் நெட்வொர்க். ஓகே, அதில் உங்களுக்கு வந்து எந்த சைடில் மேம் சப்போர்ட் ஜாஸ்தியாக வருது? இப்போ விமென் டு விமென் சப்போர்ட் இருக்கா, இல்லை விமென் டு மென் சப்போர்ட் இருக்கா, இல்லை எனக்கு பாகுபாடு இல்லாமல் எல்லாருமே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்காங்களா? ஏன்னா ஒருத்தர்கிட்ட நான் ஒரு மாதிரியான விஷயங்கள் கேட்குறேன். உங்களுக்கு எந்த மாதிரி சப்போர்ட் கிடைச்சது, நீங்கள் எப்படி பார்க்க? எனக்கு சப்போர்ட்டுன்னு பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு வந்து செல்ஃப் மோட்டிவேஷன் ரொம்ப முக்கியம், கான்ஃபிடென்ஸ். ஸோ இந்த ஒரு செல்ஃப் மோட்டிவேஷன் அண்ட் கான்ஃபிடென்ஸ் வந்து ஆஸ் அ ஆண்டர்பிரனராக டெஃபினெட்லி சம்படி நிறைய சேலஞ்சஸ் வரும் வாழ்க்கையில். பிகாஸ் ஐ லவ் சேலஞ்சஸ். பார்த்தீங்கன்னா சேலஞ்சஸ் பற்றி நீங்கள் அதை பற்றி நீங்கள் ஒரு சேலஞ்ச் நம்ம உங்ககிட்ட வரும்போது அதை நீங்கள் வந்து எதிர்த்து நீங்கள் போராடி உங்களால் நெக்ஸ்ட் லெவல் உங்களால் அதை செஞ்சு காட்ட முடியுன்ற ஒரு கான்ஃபிடன்ஸ் உங்களுக்கு ஃபஸ்ட்டு வரணும். ஸோ அதுக்கு நீங்கள் என்ன பண்ணணும், நிறைய சேலஞ்சஸை நீங்கள் வந்து ஃபஸ்ட்டு ஃபேஸ் பண்ணியே ஆகணும். சேலஞ்சஸை பார்த்து நீங்கள் பயந்து ஓடாமல் நீங்கள் கண்டிப்பாக வந்து அதை நீங்கள் வந்து எதிர்கொள்ளணும். ஸோ எதிர்கொள்ளனா கண்டிப்பாக அந்த கான்ஃபிடன்ஸ் உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கு வந்துடும். ஸோ இப்போது கேர் ஈஸியில் பார்த்தீங்கன்னா நாங்கள் டிஃப்ரெண்ட் கைண்ட் ஆஃப் சர்வீசஸ் நாங்கள் எடுத்துகிட்டு வந்திருக்கோம். ஒன்று வந்து ஹோம் ஹெல்த் கேர். ஸோ வீட்டில் போய் டாக்டர்ஸ், நர்சஸ், ஃபிசியோதெரபிஸ்ட், ஸோ இந்த மாதிரி ரீஹேப் சப்போர்ட், பாலியேட்டிவ் கேர்னு சொல்லுவோம். ஸோ இந்த மாதிரி டிஃப்ரெண்ட் கைண்ட் ஆஃப் சர்வீசஸ் வந்து ஹெல்த் ஃபோக்கஸ்டாக எடுத்துகிட்டு வந்திருக்கும். தட்ஸ் ஃபிசிக்கல் ஹெல்த்தாக வந்துட்டு ஒன்று. ரெண்டாவது பார்த்தீங்கன்னா இப்போ ஒரு ஆப்ரேஷன் முடிஞ்சு, மேஜர் ஆப்ரேஷன் முடிஞ்சு வீட்டுக்கு அம்மாவோ அப்பாவோ தாத்தா பாட்டியோ வராங்க அப்படின்னா அவங்களுக்கு வந்து உண்டான கேர், அதை வந்து போஸ்ட் சர்ஜிக்கல் கேர்ன்னு சொல்லுவோம். ஸோ மெயினாக வந்து சர்ஜரி பொறுத்த வரைக்கும் வந்து அவங்களுக்கு புண்ணு இருக்கும். ஸோ அதை ஆறணும். ஸோ அதை எப்படி டேக் கேர் பண்ணுறது நிறைய பேருக்கு தெரியாது. ஸோ டாக்டர்ஸ் வந்து நீங்கள் இது மாதிரி ஒரு 10 days 15 days நீங்கள் வந்து ட்ரெஸ்ஸிங் பண்ணணும், அந்த மாதிரிலாம் நிறைய சொல்லி அனுப்புவாங்க. அண்ட் ஆல்சோ அவங்களோட வைட்டல் சைன்ஸ்ன்னு சொல்லுவோம். அவங்களோட பிபி டெய்லி மானிட்டர் பண்ணுறது, சுகர் லெவல் மெயினாக வந்து கரெக்டாக இருக்கணும் ஆஃப்டர் சர்ஜரி எஸ்பெஷலி. ஸோ இதெல்லாமே வந்து மானிட்டர் பண்ணக்கூடிய சர்வீசஸ் தான் இந்த போஸ்ட் டிஸ்சார்ஜ் கேர்ன்னு சொல்லுவோம், போஸ்ட் சர்ஜிக்கல் கேர். ஸோ இதை நாங்கள் வந்து பண்ணிகிட்ருக்கோம். மூணாவது வந்து சப்போர்ட் சர்வீசஸ். ஏன்னா இது ஃபிசிக்கல் ஹெல்த் மட்டும் இல்லாமல் ஒரு ஏஜ்டு பர்சன்ஸ்க்குலாம், சீனியர்ஸ்க்கு பார்த்தீங்கன்னா ஜென்ரலி வந்துட்டு தே வுட் ரெக்வயர் சப்போர்ட் சர்வீசஸ். ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ ஒரு பேங்க்குக்கு நான் போகணும், ஸோ வீட்டில் ஆளே இல்லை, எஸ்பெஷலி என்ஆர்ஐ பேரண்ட்ஸ் பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு இந்த மாதிரி ஒரு பேங்கிங்க்கு போகிறதுக்காக ஒரு சப்போர்ட் நாங்கள் பண்ணி கொடுத்துட்ருக்கோம். ஒரு கம்பேனியன்ஷிப், நான் ஒரு வெளியில் போகணும் நாங்கள் கொஞ்சம் தூரம் நாங்கள் வெளியே போயிட்டு வரணும், இல்லை ட்ராவல் நாங்கள் கொஞ்சம் தூரம் லைக் வி ஆர் கோயிங் சம் டெம்பிள்ஸ் போகிறோம், இல்லை டாக்டர் கன்சல்டேஷனுக்கு போகிறோம்னாலுமே வி ப்ரொவைட் தெம் சர்வீசஸ். இதெல்லாமே சப்போர்ட் சர்வீசஸ்ல கம்பேனியன்ஷிப் பண்ணிட்டு ஜஸ்ட் அவங்க போய் அசிஸ்ட் பண்ணிட்டு வந்துடுவாங்க. ஆமாம் ஆமாம். ஓகே. சீனியர் சிட்டிசன்ஸ் மெயினாக ஃபோக்கஸ் பண்ணுறது வந்து லோன்லினஸ்ங்க, அந்த தனிமை அப்படின்னு பார்த்துட்டிங்கன்னா வேறு எது வேணால் நீங்கள் வந்து ட்ரீட்மெண்ட் பண்ண முடியும். பட் தனிமையை வந்து ட்ரீட்மெண்ட் பண்ணுறதுக்கு மெடிக்கலி எதுவுமே கிடையாது. வெரி ஓப்பனாக சொல்லணும், டிரான்ஸ்பரண்ட்டாக சொல்லணும்னா லோன்லினஸ், தனிமை அப்படின்றது வந்து 15 cigarettes வந்து ஸ்மோக் பண்ணுறதுக்கான ஒரு ஈக்குவல் அப்படின்னு நான் சொல்லுவேன். நான் 15 cigarettes per day வந்து ஒரு ஆள் குடிக்கிறாங்கன்னா ஸ்மோக் பண்ணுறாங்கன்னா தனிமைக்கு, ஆமாம், அதுக்கு ரெண்டுத்துக்கும் ஈக்குவல் சொல்வேன் நான். ஸோ இந்த தனிமை வந்து நாங்கள் நிறைய பேஷண்ட்ஸ் நாங்கள் பார்க்கும்போது ட்ரீட்மெண்ட்லாம் கொடுப்போம் நாங்கள். ஸோ ஆனால் தனிமையை வந்து ட்ரீட்மெண்ட் கொடுக்குறதுன்றது ரொம்ப டிஃபிகல்ட். அவங்க கூட ஒரு ஆள் இருக்கணும். அப்போ தான் நாங்கள் கொடுக்குற ட்ரீட்மெண்ட்டுமே வந்துட்டு அவங்களுக்கு எந்த அளவுக்கு ஒர்க் அவுட் ஆகுதுன்றது எங்களுக்கு தெரியும். ஸோ அப்போ தான் அந்த கிளினிக்கல் அவுட்கமும் மானிட்டர் பண்ண முடியும் வந்துட்டு அவங்கள. ஸோ தனிமையை வந்து போக்குறதுக்கான தான் நாங்கள் இப்போ ஒரு புதுசாக ஒன்று ஆரம்பிச்சிருக்கோம். இட்ஸ் கால்ட் அஸ் ஹாப்பி ஏஜிங் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சர்வீசஸ். ஸோ ஹாப்பி ஏஜிங் அப்படின்ற போதே அது தெரியும், ஹாப்பியாக இருக்கணும் எல்லாருமே. ஏஜில் வயசானுச்சுன்னா எல்லாருமே ஹாப்பியாக இருக்கணும். ஸோ அதான் எங்களோட மேஜர் விஷனே வந்தது. ஹாப்பி ஏஜிங்கில் நாங்கள் என்ன பண்ணுறோன்னு பார்த்தீங்கன்னா, வீட்டில் பெரியவங்க தனியாக இருக்காங்க, எஸ்பெஷலி என்ஆர்ஐ பேரண்ட்ஸ். ஸோ இவங்க தனியாக இருக்கும் போது அவங்களுக்கு எங்கள் அப்பா அம்மா இங்கே விட்டுட்டு நான் அங்கே போய் ஒர்க் பண்ணுறேனே அப்படின்னு ஒரு இது இருக்குது. இங்கே இருக்கவங்களுக்கு என் குழந்தைங்க யாருமே இல்லையே, நாங்கள் தனிமையாக இருக்கோன்ற மாதிரி அவங்க ஃபீலிங்கை வந்து வெளிக்காட்டலனே தவிர, பட் நாங்கள் பேசும்போது கண்டிப்பாக அவங்களுக்கு வந்து அதெல்லாம் இருக்கு. ஜென்ரலாக எல்லா பெரியவங்களுக்குமே பேசுறதை விட தேர்ட் பர்சன் முகம் தெரியாத நபர்கிட்ட ஏதோ அவங்க கூட இப்படி இருந்த மாதிரி எல்லாத்தையும் சொல்லிடுவாங்க. ஸோ நிறைய பேர் வந்து சீனியர்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா, அனு நீங்கள் வீட்டுக்கு வாங்க, நான் அவங்களோட பேசணும் அப்படின்னு சொல்லிலாம் எங்களை கூப்பிட்டு மணிக்கணக்காக உட்காந்து நான் அவங்களோட இதெல்லாம் கவனிச்சிருக்கேன், நான் பேசி அவங்களோட இதெல்லாம். ஸோ அதுலேருந்து நிறைய எங்களுக்கு வந்துட்டு ஓகே இவங்க தனிமையை வந்து லோன்லினஸாக இருக்காங்க அப்படின்ற மாதிரி நாங்கள் ஃபீல் பண்ணி, சரி அவங்களுக்கு வந்து ஏதாச்சும் அவங்களுக்குமே நம்ம ஆக்டிவ் சீனியர்ஸ்க்குமே ஏதாச்சும் நம்ம வந்து பண்ணணும். அதாவது வந்து அவங்க வந்து ஹெல்த்தியாக இருப்பாங்க,
ஒரு லிட்டில் பிட் ஆஃப் ஏதாச்சும் ஒரு ப்ராப்ளம் இருக்கும், லைக் டயபெட்டிஸ் இருப்பாங்க, சுகர், பிபி, அவங்களுக்கு ஹைப்பர்டென்சிவாக இருப்பாங்க. ஸோ இந்த மாதிரி ஏதோ ஒரு சின்ன சின்ன எலிமெண்ட்ஸ் தான் அவங்களுக்கு இருக்கும். மற்றபடி they'll be வெரி ஹெல்தி. ஆனால் அவங்களுக்கு வந்து தனியாக வீட்டில் இருக்காங்க, ஏன்னா குழந்தைங்க இருக்க மாட்டாங்க, அவங்கெல்லாம் அப்ராடில் இருப்பாங்க. ஸோ இங்கே அவங்களுக்கு என்ன பண்ணுறதுனே தெரியாது. எஸ்பெஷலி ரிட்டையர்ட் ஆனவங்கலாம் பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு என்ன பண்ணணும், அவங்க ரொட்டீனாக ஒரு வாழ்க்கை முறையாக வச்சுட்டு இருப்பாங்க. லைக் ஃபார் எக்ஸாம்பிள் அவங்க மார்னிங் வாக்கிங் போவாங்க, மதியானம் எல்லாமே வீட்லேயே நடக்கிற மாதிரி இருக்கும். ஸோ அவங்களுக்கு ஒரு ஹஸ்பண்ட் ஒய்ஃப் இருந்தாங்கன்னா ஹஸ்பண்ட் ஒய்ஃப் ஒரு டிஃப்ரெண்ட் ரூம்ஸ்ல இருப்பாங்க. இப்போ பார்த்தீங்கன்னா கிட்ஸை விட அவங்க தான் ரொம்ப மொபைல் கரெக்டும் ஆயிட்டாங்க. ஸோ they யூஸ் லாட்ஸ் ஆஃப் மொபைல்ஸ், டிவி வாட்ச் பண்ணுறாங்க, சீரியல்ஸ் வாட்ச் பண்ணி அதுலேயுமே அவங்க மென்டல் ஹெல்த் வந்து அஃபெக்ட் ஆகுது. ஸோ இது எல்லாமே வந்து நாங்கள் என்ன பண்ணோம்னா இது எல்லாமே வந்து வி ஃபேஸ் லைக் இதெல்லாம் இதுக்கு ஒரு சொல்யூஷன் கண்டுபிடிக்கணுங்க அப்படின்ற மாதிரி வி டாட். ஓகே, ஸோ இதில் வந்து வாட் வி டிட் இஸ் லைக் அவங்களுக்கு உண்டான பர்பஸ்ஃபுல்லான ஆக்டிவிட்டீஸஸ். ஸோ லோன்லினஸையும் நம்ம போக்கணும், அண்ட் ஆல்சோ அவங்கள வந்து பெரியவங்கள என்கேஜாகவும் வச்சுக்கணும். அவங்கள வந்து என்கேஜாக வச்சுனா they'll feel happy. ஸோ இதுதான் வந்து ஹாப்பி ஏஜிங்கோட மேஜர் ஃபோக்கஸ். இது உயிரோட்டமுள்ள நேர்காணல். கொற்றவை அப்படிங்கிற இந்த பிராண்ட் பாத்தீங்கன்னா வீடி தொழிலாளர்களை, முக்கியமா பெண்களை ரொம்ப அழகா ஒரு கைவினை பொருட்கள் செய்யற தொழிலாளர்களா மாற்றிருக்காங்க. இவங்க பாத்தீங்கன்னா கோகனட்டோட ஷெல்ஸை அழகா பாலிஷ் பண்ணி இதுல நிறைய விதமான மொபைல் ஸ்டாண்ட்ஸ் நிறைய பொருட்கள் வந்து செஞ்சுட்டு இருக்காங்க. ஈகோ ஃப்ரெண்ட்லி ப்ராடக்ட்ஸ் பண்றாங்க, சோப்ஸ் அண்ட்